மதுரை வந்து தென் மாவட்டங்களுடைய தலைநகரம் சார். ஆக்சுவலாக எம்ஜிஆர் வந்து திருச்சியை தான் தலைநகராக கொண்டு வரணும்னு நினச்சார். ஆனால் மதுரை தான் அரசியல் மையம் அந்த காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும். ஜெயலலிதாவுக்கு செங்கோல் கொடுக்கப்பட்டதும் மதுரையில் தான். அந்த மாதிரி நிறைய அரசியல் நிகழ்வுகள் வந்து மதுரையை சுற்றி நடக்குது. மதுரைன்றது ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் மூமெண்ட்டும் மதுரை தான். ராமநாதபுரம் ஆகட்டும், விருதுநகர் ஆகட்டும், இந்த பக்கம் திருச்சி ஆகட்டும், எல்லாமே மதுரை பேஸ்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா வட மாவட்டங்கள் அப்படின்ற ஒரு அரசியல் இதுக்குள்ளே வருவீங்க. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணும்போது தான் சென்னை வருவீங்க. ஸோ மதுரை வந்து அந்த சேரமானோட இலக்கியத்திலேருந்து கண்ணகி உருவானதுலேருந்து எரிக்கப்பட்டதுலேருந்து எல்லாமே மதுரை தான். சரி. ஸோ மதுரை என்பது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து திமுக தன்னோட பொதுக்குழுவை கூட்டி எந்த ஷா வந்தாலும் பார்த்துப்போம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் வந்து சந்திப்போம் அப்படின்றது வந்து மத்திய அரசுக்கு எதிராக திமுக எடுக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். இப்போ ஷாவே நேரடியாக வர்றாருன்னா அவர் கோயிலுக்கு தான் வர்றாரு ஃபஸ்ட்டு. மதுரை யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பார்,